வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ லக்கி டேட்ஸ் ஜூன் மந்த்துக்கு வந்து ஃபேவரபிள் லக்கி டேட்ஸ். இந்த டேட்ஸ்லாம் எதுக்கு பயன்படுத்தலான்னு நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். எந்த வீடியோ பார்த்தாலும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதில். இந்த டேட்ஸ் வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு லாட்ரி ஒரு ஜாக்பாட் எனிதிங் லக் ரிலேட்டாக ஏதோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டை பயன்படுத்தலாம். உங்கள் ராசிக்கு தான் இது கொடுக்குறேன். அடுத்தது இந்த டேட்டை நீங்கள் பயன்படுத்துறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கரியர் ரிலேட்டடாக, ஒரு ஜாப்க்காக, இல்லை கரியருக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு ப்ரொபோசல் நீங்கள் சென்ட் பண்ணணும், யாராவது மீட் பண்ணணும், இல்லை ஒரு கால் எடுக்கணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும், இந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மூணாவது எஜுகேஷன், மாணவர்களுக்கு பர்டிகுலராக இந்த டேட்ஸில் சில பேர்லாம் கேட்குறாங்க, மெயில் போட்டிருக்காங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த டேட் பயன்படுமா, அதுக்கப்புறம் முதல்ல டு பிகின் சம்திங் நியூ, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டேட்டில் பண்ணால் நல்லா இருக்குமா, அதுக்காக கேட்டிருக்கீங்க, அதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், இல்லை ஏதாவது நீங்கள் சென்டிமெண்ட்டாக ஃபில் பண்ணணும், ஏதாவது நல்ல விஷயத்த நீங்கள் யாரையாவது மீட் பண்ணணும், ஒரு இன்டர்வியூ கால் இருக்குது அன்றைக்கி போய் அட்டன் பண்ணணும், அதெல்லாம் இந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸாக இருந்தால். வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, பர்டிகுலர் அந்த டேட்டில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க, யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்குறீங்க, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது அப்படின்னா அந்த டேட்டை பயன்படுத்தலாம். உங்களுக்கு பர்சனல் டாக் யாருக்காவது மீட் பண்ணி பேசணும், அது அந்த டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அந்த பாசிட்டிவான எனர்ஜிக்குண்டான பிளானட்டரி பொசிஷன்லாம் ஃபேவரபுளாக இருந்ததுன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக முடியும். அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரெண்டு சைட்லையுமே அது வந்து ரொம்ப காம்ப்ரமைசிங்காக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு போய் முடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த லக்கி டேட்ஸ் கொடுக்கறதுக்கு காரணங்கள். இப்போ நம்ம டீட்டெயிலாக அதை பார்ப்போம். மிதுன ராசி 2024 ஜூன் மாதம். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மந்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு 10ல் சந்திரன், அதாவது தசம கேந்திர சந்திரன். தசம கேந்திர சந்திரன்னா 10ஆம் இடம்ங்கிறது ஒரு முடிவு, ஏதோ ஒரு விஷயம் உங்களை யார் அப்படின்னு அடையாளம் காமிக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மந்தாக பிகின் ஆகுது ஜூனில். நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன், செகண்ட் ஆஃப் ஜூனே ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து 4, 5 கூட நல்லா இருக்குது. ஈவன் 4ன்னு வச்சுக்கலாம். 1 to 4, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன், செகண்ட் ஆஃப் ஜூன், 4th ஆஃப் ஜூன், இந்த 3 நாட்களுமே ரொம்ப ஃபேவராக தெரியுது, பாசிட்டிவாக தெரியுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இடத்துல தான் அந்த டிரான்சிஷன்லாம் நடக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 8, 9, 10, 11 வரிசையாக இருக்குது உங்களுக்கு. 8, 9, 10, 11 4 நாட்கள். 8, 9, 10, 11 மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வெல்த், மணி, கரியர், எஜுகேஷன், ஒருவேளை ஒரு திருமண விஷயம் பேசுகிறது, ஏதாவது பொருள் வாங்குறது, ஏதாவது புக் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே 8, 9, 10, 11 ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த வரிசையில் பார்த்தோம்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரொம்ப ஜாலியாக நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும், கூலாக இருக்கணும். 13th and 14th நல்லா இருக்குது. 13, 14 மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் பார்க்கும்பொழுது ஆஸ் பர் உங்கள் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக எல்லாம் ரொம்ப ஆவரேஜ் தான். மறுபடியும் வந்து உங்களுக்கு 23rd நல்லாயிருக்கு. 23ஆம் தேதி மட்டும் நல்லாயிருக்கு. 23rd of June அது உங்களுக்கு 3rd வீக்கில் வந்துடுது. ஸோ 23rd of June அகெயின் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமத்தில் முடிப்பீங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து 29 and 30th நல்லாயிருக்கு. 29 மற்றும் 30 மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ மிதுன ராசிக்கு வந்து நாட்கள் வந்து குறைவு தான். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிளானட்டுடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து 100% ஃபேவர் நம்ம சொல்ல முடியல. பட் பரவாயில்ல, அவ்வளோ மோசம்னு எடுத்துக்க முடியல. ஏன்னா ஓரளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படி ஒரு வீக்லேயும் ஒரு டேட் அப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. அந்தந்த வீக்கில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷனில் அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிதுனம் ஆக்சுவலாக நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நல்லா தான் வருது. அதை அந்த டேட்டையும் சரியாக சிங்க் பண்ணி பிளான் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ். இந்த டேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதாவது லக்கி அண்ட் ஃபேவரபிள் டேட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட பிகினிங்லையும் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னமும் தெளிவாக சொல்லிடுறேன். இது ராசிக்கு தான், லக்னத்துக்கு கிடையாது. இது உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த டேட்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, இந்த டேட்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக வந்து நிறைய பேருக்கு என்னென்னா, ஒரு மாதம் முழுக்க நல்லா இருந்தாலும் கூட பர்டிகுலராக சில டேட்ஸில் ஒரு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். அந்த சென்டிமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த லக்கு வந்து எந்த டேட்டில் ஏன் பர்டிகுலராக கொடுக்குறோன்னா, நம்ம ஒரு அக்யூரேட்டாக இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துக்கு சில கோள்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதத்தில் சில கோள்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், மீன்ஸ் சில டிரான்சிஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பர்டிகுலராக அதுக்குள்ளே அந்த டேஸ் ஏன் உள்ளே போகிறேன்னா, சந்திரனுடைய மூவ்மெண்ட்டை இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து வருடாந்திர கிரகங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதாவது இயர்லி ஒன்ஸ் ஆர் 2.5 years ஒன்ஸ் ஆர் 1.5 years ஒன்ஸ் வந்து டிரான்சிட் ஆகிற பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்ன், ராகு, கேது, ஜூபிட்டர். எப்போவுமே ஜூபிட்டர் வந்தோடனே ஜூபிட்டர் வந்தாச்சு, குரு பயிற்சி வந்தாச்சு. எப்போவுமே சனி பயிற்சி வந்தால் சனி பயிற்சி. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே அந்த அந்த டாமினேஷன் வந்து யாரெல்லாம் பண்ணாங்கன்னா சனி, குரு, ராகு, கேது இவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நகர்றாங்க.
இல்லை 2 வருஷத்துக்கு வாட்டி தான் நகர்றாங்க, இல்லை 1.5 வருஷத்துக்கு வாட்டி தான் நகர்றாங்க. அந்த மாதிரி நகரக்கூடிய போல் ஸ்டாண்டாக வச்சிடறோம். இன்னும் க்ளோஸாக வரது தான் மந்த்லி டிரான்சிஷன். மாதம் என்னென்ன டிரான்சிட் நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு மந்த்லி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்ஸை ஏன் கொடுக்குறோன்னு சொன்னோம்னா, டெய்லி ஆக்டிவிட்டி, டெய்லி வந்து டே டு டே சந்திரன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டார்லேருந்து அடுத்த ஸ்டாருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். எவ்ரி 2.25 அதாவது 2.25 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சந்திரன் வந்து ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இடம் பெயர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். அந்த இடம் பெயர்ச்சி அடையும் பொழுது அந்த பர்டிகுலராக அந்த ராசி வந்து எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுதோ அந்த டேட்ஸை பிக் பண்ணுறோம். அது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிடும், ஸ்டாண்டர்டாக வராது. ஏன்னா வெறும் நட்சத்திரத்தை கவுண்ட்லேருந்து எடுக்கிறது இல்லை. அது அந்த மந்தில் என்ன டிரான்சிஷன் நடக்குது, அதுலேருந்து என்னென்ன பிளான்ட் உங்களுக்கு ஃபேவர் பண்ணோம், அந்த பர்டிகுலர் பிளான்ட்டோட ஸ்டார்லேருந்து சந்திரன் எங்கே க்ளோஸாக மூவ் பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அந்த டேட்ஸாக நான் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன ரிசல்ட்ஸ்ன்றதை நீங்கள் வந்து ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்கள் நிறைய பேர் பாதி பார்த்துட்டு அந்த கமெண்ட் கேட்குறீங்க. ஆனால் நான் அந்த மெசேஜ்லாம் அதில் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கெட் எ கிளாரிட்டி. யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சா கூட இந்த மாதிரியான டேட்ஸ்லாம் வந்து யூ கேன் ரெக்கமெண்ட் பீப்புள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் டேட்ஸை வந்து இது ஒரு ரிசர்ச்சாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பாசிட்டிவாக நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இது பொருந்தலை, பழிக்கலை, இது நடக்கலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சகஜம். எல்லாரையும் வந்து நான் வந்து ஒரு பொது பலனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் இந்த ரிசல்ட்ஸை வந்து ரிசர்ச் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 100% செய்யறதுக்கு நான் கடவுள் அல்ல, சாதாரண மனிதன். உங்களை போல தான் நானும். உங்களுக்கு என்னெல்லாம் பலன் சொல்லணும் அது எனக்கும் நான் அப்ளை பண்ணிக்குவேன். உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி நான் கேர் எடுக்க சொன்னால் நான் எனக்கும் சேர்த்தே தான் பண்ணிக்குவேன். அதையும் மீறி எனக்கு வந்து ஒரு காஃபே வராது, ஒரு கோல்டு வராதுலாம் கிடையாது. அது மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தக்கூடியதான். நானும் உங்களை போல் ஒரு சாதாரண மனிதன். என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை புரிஞ்சுங்க. கமெண்ட்ஸில் யாருக்காவது தெரியாத நிறைய விஷயம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் தான் எல்லாத்தையும் என்னால் ட்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறோம். அது நான் வந்து ரிப்ளை கொடுக்க தான் செய்கிறோம் ஜென்யூனாக. அதே மாதிரி உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. lifehoroscope.in அப்படிங்கிற சைட் மட்டும் தான் நம்புது. அதில் உள்ள சர்வீசஸ்லாம் இப்போ நல்லா கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன சர்வீஸ் வேணுமோ தேவையானதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.